வணக்கம் நண்பர்களே. லாஸ்ட் வீடியோ நம்ம கூகுள் ஃபார்ம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ அதில் சில விஷயங்கள் நான் சொல்லாமல் விட்டுட்டேன். அதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபர்தராக மேலும் பல டீட்டெயில்ஸும் பார்ப்போம் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோவில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சர்டிஃபிகேட் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன், தெரியுதா? ஸோ இந்த இமேஜ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த சிம்பிளில் போயிட்டு இப்போ நான் இமேஜ் இல்லாமல் இருக்கும்போது நார்மலாக இருக்கிற கூகுள் ஃபார்ம் இப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ இதான் நார்மலாக இருக்கிற கூகுள் ஃபார்ம். ஸோ இது வந்து நம்மளோட கம்பெனியோ இல்லை எதையோ இது பண்ணாது. ஸோ நம்ம வந்து நம்மளோட லோகோ கொடுக்கணும். ஓகேவா? ஆர் இப்போ டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவங்களோட லோகோ ப்ளஸ் டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டு ஒரு பேனர் மாதிரி வச்சுருப்பாங்க வெப்சைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த பேனர்ஸை இதில் கொடுக்கலாம். ஸோ ஆக்சுவலாக இது வந்து பேனருக்கான பிளேஸ் தான். ஓகேவா? ஸோ இதில் போயிட்டு ஃபோட்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஆல்ரெடி இந்த ஃபோட்டோ இருக்கிறதுனால நான் இதிலேயே சூஸ் பண்ணிக்கிறேன். இல்லைனா நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பேனர் சைஸ் தான் கரெக்டாக ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தெரியுதா? பட் நான் வந்து என்கிட்ட பேனர் எதுவும் இல்லாதனால நான் லோகோ யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ப்ளஸ் நம்ம வந்து கலர்ஸும் சூஸ் பண்ணிக்கலாம். சரிதா? ஸோ நம்ம என்ன கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ லைக் க்ரீன். ஓகே, ஸோ என் லோகோ சைட் கலர்லேயே வந்துருச்சா? அதுலேயே கொஞ்சம் டார்க் ஆக்கினாலும் பேக்ரவுண்ட் கலரும். ஓகேவா? இது வந்து தீம் கலர், அதாவது இந்த கோடெல்லாம் தெரியுதுல்ல, இதோட கலரு. அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் கலரும் அதே க்ரீனே கொடுத்தேன்னா ஃபாண்ட் சைஸ் வந்து ஸ்டைல் வந்து பேசிக்கில் இருக்குது. நான் அதை வந்து ஃபார்மலாக ஆக்குறேன். ஓகேவா? ஸோ இதான் வந்து தீம்ஸ். ஓகேவா? இந்த சிம்பிள் தான் வந்து தீமுக்குள்ளது. ஸோ தீம் செட்டிங் பண்ணியாச்சு. கூகுள் ஃபார்ம் ரெடியாக இருக்குது. நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் இந்த ஃபார்ம் எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ எல்லாம் ஓகே. ஸோ இந்த கொஸ்டின்ஸில் வந்து சில ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்புகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு என்னப்பா ஏ பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதையே அவங்க யூஸ் பண்ணி காப்பி அடிச்சிடக்கூடாது, ஃபார்வர்ட் பண்ணிடக்கூடாது மெசேஜ் அவனுக்குள்ள அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணலாம், இதில் போயிட்டு ஷஃபிள் ஆப்ஷன் ஆர்டர். ஓகேவா? ஸோ என்ன ஆகும், இப்போ ஏபிசிடி மாற்றிருக்கும். அதாவது 1 2 3 கொஸ்டின்ஸ் வந்து நம்பராக தான் இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற ஆர்டர் வந்து ஷஃபிள் ஆயிரும். ஓகேவா? இது வந்து நமக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறி வரும். ஸோ இப்போ இந்த குயிஸா ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஏதான்ப்பா ஆன்சர் அப்படின்னா ஒருத்தன் அட்டன் பண்ணாமல் சொல்லுவான். ஆனால் அவனுக்கு போயிருக்கிற ஆப்ஷன் பார்த்தா மாறி இருக்கும். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக கூகுளே பண்ணிக்கும். ஸோ இந்த இது நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நான் லாஸ்ட் டைம் சொல்லும் போது மறந்துட்டேன் ஷஃபிள் ஆர்டர் சொல்றதுக்கு. ஸோ அதான் இந்த டைம் வந்து அதை பற்றி பேசுகிறோம். ஓகேவா? ஸோ 2 கொஸ்டின்லேயுமே வந்து ஷஃபிள் ஆர்டர் கொடுத்துருங்க. ஸோ இதுக்கு அப்புறம் என்னன்னா சர்டிஃபிகேட். ஓகேவா? இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் குயிஸ் அட்டன் பண்ணால் நம்ம ஒரு குயிஸ் போட்டோம்னா 500 பேர் அட்டன் பண்ணுவாங்க. 500 பேருக்கும் இண்டிவிஜுவலாக நம்ம உட்காந்து சர்டிஃபிகேட் ரெடி பண்ண முடியாது, ரைட்டா? ஸோ அதனால இப்போ ஆட்டோமேட்டிக்காக எப்படி சர்டிஃபிகேட் கொடுக்குறது அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? அதை பார்ப்போம் இப்போ. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த 3 டாட் இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் மோரில் போயிட்டு ஆட் ஆன்ஸ் கொடுங்க. இதில் போயிட்டு certify'em நான் வந்துட்டா இதை கொடுத்தீங்கன்னா certify'em வரும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக சாஃப்ட்வேர் இல்லை இன்ஸ்டால் ஆகிறதுக்கு. பட் வந்து இது வந்து என்ன ஆகும்னா நம்மளோட குரோமில் வந்து இந்த இமெயில் ஐடிக்கு இது இன்ஸ்டால் ஆகியிருக்கும். ஓகேவா? ஸோ கண்டினியூ. ஸோ அது ஆக்சுவலாக சைன்இன் கேட்கும். அடுத்த விண்டோவில் கேட்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம இமெயிலில் வந்து மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ண சொல்லும். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. பட் அதில் வந்து என்னென்ன ஆப்ஷன் கேட்குதோ எல்லாத்தையும் அளவு கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து அதை அக்செப்ட் ஆகிட்டு இப்போ நம்ம டன்னு கொடுத்துட வேண்டியதான். certify'em இன்ஸ்டால்டு. ஓகேவா? ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு இந்த ஃபுல் நேம், அதான் வந்து அதோட செட்டிங்ஸ். நீங்கள் இந்த certify'emோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் நிறையா இருக்கும். உங்களுக்கு தேவையான முக்கியமான டீட்டெயில்ஸ் மட்டும் நான் அந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஸோ ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் தான் முன்னாடி இருந்துச்சு, இந்த 3 படம் தான் இருந்துச்சு. அதாவது இது வந்து ப்ரீவியூ, இது வந்து செட்டிங், இது வந்து தீம். இப்போ வந்து புதுசாக ஆட் ஆன்ஸ் certify'em வந்திருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா எத்தனை ஆட் ஆன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் காட்டும்.
நம்ம இப்போ certify'em மட்டும் ஆட் பண்ணிருக்கிறதுனால அது ஓகேவா certify'em. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸோ certify'em கண்ட்ரோல்னு கேட்கும். ஓகேவா ஸோ இப்போ வந்து நம்ம மறுபடியும் ஒருக்கா கன்ஃபார்ம் கொடுக்கணும் அக்ரி ஏன்னா ராங்க வேற யாரும் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ certify'em ஆஃப்ல இருக்கு. சர்டிஃபிகேட் ரெக்கார்ட்ஸ் இது வந்து ஒரு கூகுள் ஷீட் தனியா ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் பாசிங் பெர்சன்டேஜ். ஸோ யூஸ்வலா 650 ஆர் 60 வைப்பாங்க. அது உங்களோடது. நீங்க 80% கூட வைக்கலாம், தப்பு இல்லை. நான் யூஸ்வலி 50 வைப்போம். ஓகேவா அதுக்கப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா யூசர் கஸ்டம் டெம்ப்ளேட் அப்படின்னு இருக்கு. அதான் வந்து நம்ம வந்து சர்டிபிகேட் டிசைன் பண்ணி வச்சுட்டு அதுல வந்து நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா ஸோ இப்போ வந்து இதுல செட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் தனியா ரெடி பண்ணணும். ஸோ இவ்வளோ தான். இதை certify'em இன்ஸ்டால் பண்ணிட்டாலே போதும், பாதி வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இதில் அட்வான்ஸ்னு போனீங்கன்னா அங்கே வந்து டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ ஃபர்ஸ்ட் மெசேஜ் நம்ம வந்து அங்கே என்ன கொடுத்துருக்கோமோ, சப்மிஷன் அப்போ என்ன கொடுத்துருக்கோமோ அது இங்கே வரும். ஸோ நீங்கள் எங்கே கொடுத்தாலும் அது அங்கேயே காட்டும். தேங்க்யூ ஃபார் யுவர் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு கொடுக்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் பார்ட்டிசிபேஷன். சென்டர் யாரு? இ டீச்சர். ஸோ உங்களோட இன்ஸ்டியூட் நேமு எதையாவது போட்டுக்கலாம். சப்ஜெக்ட் வந்து குவிஸ் ஆர் எக்ஸாம், என்ன எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து டியர் பார்ட்டிசிபண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் என்ன உங்கள் குவிஸோட டீட்டெயிலு, பாசிங் பெர்சன்டேஜ் எவ்வளோ, நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து ரெண்டு இந்த அடுத்தால பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக கொடுக்கலாமா இல்லை இமேஜாக இருக்கலாமா. ஜென்ரலாக எல்லாரும் பிடிஎஃப் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதுவே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இமெயில். ஸோ நீங்கள் இந்த இமெயிலை கொடுத்தீங்கன்னா நீங்கள் வம்பள மாட்டிப்பீங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 100 இமெயில்ஸ் தான் அனுப்ப முடியும். ஓகேவா அதாவது பெர்சனலாக நம்ம எவ்வளோ வேணாலும் இமெயில் அனுப்பலாம். ஆனால் அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்தை வச்சு நீங்கள் கூகுளில் இது பண்ணீங்கன்னா அதுக்கு மொத்தமே 100 இமெயில்ஸ் தான். அது நீங்க எந்த ஆடானா இருந்தாலும் சரி, வேற ஆடானா இருந்தாலும் சரி, ஆல் டுகெதர் 100 இமெயில்ஸ் தான் சென்ட் ஆகும். ஸோ அதுக்கு மேல சென்ட் ஆகாது. ஸோ அதனால வந்து நீங்க இதை கண்டக்ட் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணலாம், இப்போ ஒருவேளை உங்க கிளாஸ்க்கு நீங்க வைக்கிறீங்க வெறும் 50 ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்படின்னா அந்த இன் தட் கேஸ் யூ கேன் யூஸ் இமெயில். அதர்வைஸ் என்ன பண்ணுங்கன்னா கூகுள் டிரைவ் கொடுத்துருங்க. ஸோ இது என்ன ஆயிரும், இமெயில் போகாது, கூகுள் டிரைவுக்கு ஷேர் ஆயிரும். இப்போ பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து மொபைல்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து அவங்களுக்கு கூகுள் டிரைவ்ல நோட்டிஃபிகேஷன் போகும். சிலருக்கு அந்த நோட்டிஃபிகேஷனும் போகாது, டியூ டு தேர் செக்யூரிட்டி ரீசன். அவங்க செக்யூரிட்டி எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் செக்யூரிட்டிஸ் போட்டு வச்சிருந்தாங்கன்னா, பிளஸ் நம்ம இந்த இதுல வந்து நிறைய குவிஸ் கண்டக்ட் பண்றோம், நிறைய அந்த மாதிரி டைம்ல மட்டும் சிலருக்கு போகாது, மற்றபடி எல்லாருக்குமே நோட்டிஃபிகேஷன் போயிடும். ஓகேவா பெர்சனலா இமெயில் போகாட்டும், ஒரு புஷ் நோட்டிஃபிகேஷன் மாதிரி ஒன்று போயிடும். அதனால அவங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்திருக்குன்னு தெரிஞ்சிடும். இல்லைனாலும் அவங்களோட கூகுள் டிரைவ்ல போய் பார்த்தாங்கன்னா சர்டிஃபிகேட் இருக்கும், எந்த நோட்டிஃபிகேஷன் எதுவுமே போகட்டும். ஓகேவா ஸோ இதை அவ்வளோத்தையும் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துடலாம். இதுலயே இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, சென்ட் இமெயில் ஆன் அட்டெம்ப்ட். அதாவது யாராவது ஃபெயில் ஆயிருந்தா அவங்களுக்கு, ஸோ அவங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் போட்டு சாரி நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க, ட்ரை நெக்ஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஏதாவது மெசேஜ் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். ஆனா இது மெயில் போகும். ஸோ இப்படி மெயில் போகும்போது உங்களோட மெயில் கோட்டாவில் இடி வாங்கும். அதனால அதையும் நீங்க கொடுக்கணுமா வேணாமான்னு யோசித்துக்கிடுங்க. ஓகேவா ஸோ வந்து எப்பவுமே நம்ம அந்த குவிஸோட ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துறது பெட்ரு, இத்தனை பெர்சன்டேஜ் எடுத்தா பாஸ் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா ஸோ இவ்வளோ தாங்க சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும். ஓகேவா இந்த ஆட் ஆன் தான், இதை இப்படி தான் ஆட் பண்ணோம். நான் சொன்ன மாதிரி அதில் போயிட்டு பிக் பண்ணி சர்டிஃபிகேட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆயிரும். ஸோ வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் தான் ஆன் பண்ணணும். ஓகேவா இப்போ எப்படி நான் காட்டுறேன் பாருங்க. சர்டிஃபிகேட் வந்துருச்சா, இப்போ கோல்டன்ல இருக்கு. இதில் போயிட்டு நான் சர்டிஃபிகேட் ஆனுன்னு கொடுத்தோம்னா சர்டிஃபிகேட் இப்போ பார்த்தீங்களா இது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிட்டா. இதுக்கு இப்போ அப்புறம் நம்ம ஒரு தடவை certify'em இன்ஸ்டால் பண்ணி இது பண்ணிட்டோம்னா, ஒருவேளை இது சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகலை, அங்கே ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு குவிஸுக்கு ஆன்சர் அக்செப்ட் பண்ணாது. ஓகேவா இது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். இனி எப்போ இது ஆனா இருக்கோ அப்பந்தான் உங்களுக்கு குவிஸ் ஆன்ல இருக்கும், இல்லைன்னா ஆஃப் ஆயிரும். ஓகேவா இப்போ வந்து இதுல வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம், இமெயில் மீ சாம்பிள் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா
ஸோ இங்கே பாருங்க, certify'em வந்து சர்டிஃபிகேட் அந்த இது கொடுத்த பெர்மிஷன் கொடுத்ததுக்கு ஒரு மெயில் இருக்கு. ஸோ அது வந்து நம்ம தான் கொடுத்தவங்கனால இது பிரச்சனை இல்லை. அடுத்தால இப்போ வந்து யுவர் சர்டிஃபிகேட் இஸ் நவ் ஆன். நம்ம அங்கே சர்டிஃபிகேட் ஆன் பண்ணோம்னா அதுக்கு உண்டான மெசேஜ் வந்திருக்கு. ஸோ இது வந்து எடிட் பண்ணிக்கலாம், ஆக்சஸ் யுவர் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். எப்போ அதே மாதிரி இது ஒருவேளை சர்டிஃபிகேட் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிட்டாலும் உங்களுக்கு ஒரு இமெயில் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? ஸோ இப்போ இது சென்ட் ஆகிட்டு நான் இன்னும் வந்து சரியில்ல. இப்போ 4 மெயில் போயிருக்கு. அதாவது 2 தடவை சர்டிஃபிகேட் சென்ட் பண்ணேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆன் ஆயிருக்குங்கிற மெசேஜ், அதுக்கு முன்னாடி வந்த சேஃப்டி நோட்டிஃபிகேஷன் ரெண்டுமே வந்திருக்கு. ஆனால் சர்டிஃபிகேட் எனக்கு வரவில்லை. ஏதோ டைம் டிலே. ஸோ ஒருவேளை யாருக்காவது சர்டிஃபிகேட் போகலனா எப்படி ரீசென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். இப்போ ஏற்கனவே நமக்கு வந்து ஒரு ஆன்சர் வந்துடுச்சு, பட் நம்ம அவங்களுக்கு அப்போ சர்டிஃபிகேட் ஆனில் வைக்கல. லைக் நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு ஆன்சர் சப்மிட் பண்ணோம்ல, அவங்களுக்கு எப்படி சப்மிட் பண்ணலாம் பார்த்தீங்களா? இருக்குதா அந்த நேம்? நம்ம வந்து ஆல்ரெடி இது வந்து பண்ணோம், ஆனால் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கல. ஸோ நோ ப்ராசஸ்ன்னு இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் ரீப்ராசஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அது என்ன ஆகும்னா சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆயிரும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக இது எப்பவுமே கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே மாதிரி இந்த ரீப்ராசஸிங்கில் வந்து ஒரே டைமில் 10 தான் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து 500 வரட்டும், அதுக்கப்புறம் மெதுவாக பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு போவீங்க. ஸோ வந்து அப்பப்போ இது வந்து சில ஆன்சர்ஸ்க்கு வந்து இது பண்ணாமல் விடும். அந்த மாதிரி டைமில் மட்டும் நீங்கள் இந்த ரீப்ராசஸ் வேலையை பார்த்துக்கணும். மற்றபடி அவசரப்பட்டு அப்படியே வச்சிடாதுங்க, ரொம்ப அவசரப்படுவீங்க அப்புறம். ஓகேவா? ஸோ ஃபுல்லாகவே ஃபர்ஸ்ட் வந்து சர்டிஃபிகேட் எப்போ ஆனாக இருக்கோ அப்போ மட்டும் குவிஸ் ஆனில் வைங்க. அந்த மாதிரி பார்த்துக்கிட்டுங்க, அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்துக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ரீப்ராசஸ் ஆகிட்டு, ஸோ அதே மாதிரி இங்கே மெயிலும் வந்துடுச்சு. ஓகேவா? பார்த்தீங்களா, ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்துடுச்சா கூகுள் ஃபார்ம். So this certificate declares that teacher Tamil Nadu has completed webinar Google Forms on 16 passing score of 50% with certificate ID. ஓகேவா? சர்டிஃபிகேட் வந்துருச்சா? இவ்வளோ தான் சர்டிஃபிகேட் ஆட் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சர்டிஃபிகேட் எப்படி டிசைன் பண்ணலாம், லைக் எப்படின்னா ஒரு டிஃபால்ட் சர்டிஃபிகேட் வந்து இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறது. ஸோ இதில் வந்து நம்ம தான் சர்டிஃபிகேட் கொடுத்தோங்கிறதுக்கு எந்த ஒரு அத்தாட்சியும் இல்லை. ஓகேவா? ஸோ நம்மளோட லோகோ வைக்கிறது, நம்மளோட பேனர்ஸ் வைக்கிறது, ப்ளஸ் எந்த மெசேஜ் கண்டென்ட் ரெடி பண்ணுறது, இதெல்லாம் பத்தி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. நம்ம அதே மாதிரி ஓகே, இதான் வந்து நமக்கு வந்திருக்க மெயில். அந்த ட்ரையல் அனுப்புனோமே, சாம்பிள் சர்டிஃபிகேட் அனுப்ப சொன்னோம்ல. ஸோ இதான் அந்த சாம்பிள் சர்டிஃபிகேட், தெரியுதா? ஸோ லிவிசா சிம்சன் வெபினார் ஆன் கூகுள் ஃபார்ம். ஸோ இது வந்து சாம்பிள் சர்டிஃபிகேட்டு. இது வந்து நமக்கு வந்த சர்டிஃபிகேட். எது என்ன இருக்கலாம், இ டீச்சர். ஸோ பிடிஎஃபாக வந்து டிரைவில் இருக்கும். ஆக்சுவலாக அதோட நோட்டிஃபிகேஷனும் வந்திருக்கு நமக்கு. டிரைவ் லிங்க் தான் ஷேர் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம அப்புறம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நமக்கு தேவைன்னா. ஸோ இவ்வளோ தாங்க. தேங்க்யூ.